அழகாக நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிராகன் கிரைசிஸ் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 2 தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது இருக்க பெல்லைக்கன் வால் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுறோம். இந்த சீரிஸ் தான் சொல்ல போனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஓவர் பவர்டானவன் தான். பட் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓவர் பவர்ட் ஆவான். அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஃபினிஷ் சீரிஸ் எல்லாமே தினமும் நைட்டு 8 மணிக்கு வந்துடும். அதனால் மறக்காமல் அதை பார்த்துருங்க. கரெக்டாக 8 மணிக்கு வரும், அப்படி இல்லைனா 9 மணிக்கு வரும். அதனால் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அதுவே எனக்கு போதும். கண்டிப்பாக பொறுமையாக பார்ப்பீங்கன்னு நம்புறேன். சரிங்க, நம்ம கதை உள்ள போலாமா? அதுக்கப்புறம் ஒரு டிரைவரும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி அவனுடைய பாஸ் கிட்ட பாஸ்ல நம்மளுடைய டார்கெட் மூவ் பண்ணிட்டு இருக்கு. அது கிட்ட அந்த பாஸும் எங்க பாரு இன்னொரு முறை அவளை டார்கெட்னு சொன்னீங்க நான் அவனை கொண்டுடுவேன். இது கிட்ட அவனுக்கு பயம் வந்துருது. அவ என்னுடைய ஃபியான்சி. சொசைட்டி இந்த மாதிரி மூவ் பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதுக்காக டிராகனை நான் மென்ஷன் பண்ண அடுத்த நிமிஷமே வந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்து உள்ள பூந்துட்டேன். இல்ல டிராகனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இப்படி ஒரு வரைய இருப்பேன். அது மட்டும் இல்லாம இவகிட்ட இருந்து அதிகப்படியான டேட்டா எனக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம வேற லெவலில் நான் மிகப்பெரிய சாதனை ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு இவன் லூசுத்தனமா பார்த்துட்டு பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ரோஸும் ஹீரோ கிட்ட போறான். டேட்டாவா? ஆமாப்பா, நான் டிராகன் ரிசர்ச்சர் டொக்குரா அப்படின்னு ஹீரோவோட கேள்விக்கு அவரும் பதில் சொல்றாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் பாய் தான் நான் ரியல் டிராகனை பாக்குறது. உன்னுடைய உண்மையான டிராகன் ரூபத்தை என்கிட்ட காமி, அதை பாத்தி ஆகணும். நான் எரிக்கவும் இங்க பாரு தேவையில்லாம ரோஜி கிட்ட இந்த மாதிரி நடந்தது. அதே மாதிரி ரோஸ் கண்டிப்பா அவளை மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கும்ன்றதுனால தேவையில்லாம நீ வாயை கொடுத்து வாங்கிக்காத, அப்புறமா ஏற்கிறதுக்கு கை இருக்காது. அப்படியா நீ சொல்லிட்டல. இதுக்கப்புறம் பாரு என்னுடைய ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அட்டேங்கப்பா இவங்க கையில இருக்குது டிராகன் மார்க்கா, அது ரெட் இருக்கு. அப்பனா இவங்க ரெட் டிராகனா? அதுக்கப்புறம் அவங்க ரிசர்ச்சிங் ஆஃபீஸ் காமிக்க லேபுக்குள்ள அவன் பயங்கரமான செக்யூரிட்டியை அன்லாக் பண்ணிட்டு அவன் இவங்க எல்லாத்தையுமே கூட்டு போறான். தம்பி இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஒரு ஆர்டினரியான ஹியூமனுக்கு எப்பவுமே ஒரு டிராகனை பிடிக்காதுடா. நீ ஆர்டினரியான ஹியூமன் கிடையாது. நீ ஒரு பிரேக்கரா இருக்கிற வாய்ப்பு இருக்கு. உன்னுடைய லெவல் என்ன? என்னுடைய லெவல் 10. என்னது 10? அப்போ உன்னுடைய லாஸ்ட் நேம் என்ன? கிசராகி. ஓ அப்பனா நீ கிசராகி கபலோடைய பையனா? ஆமாங்க, கிசராகியோட பையன் டிராகனு. என் லேபே ஜெகஜோதியா இருக்க போது இன்னைக்கு எரிக்கவ கடுப்பட்டு என்னுடைய லெவல் வந்து 7. அதுக்கு என்ன சொல்லுவேன்? நானும் ஒரு ப்ரொஃபஷனலான பிரேக்கர் தானே இந்த உலகத்துல. என்னுடைய ஆர்கனைசேஷன் அப்ரூவல் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் நாட்டில். அப்படியா? அதெல்லாம் பேச்சு இல்லைங்க இந்த இடத்துல. வாங்க உள்ள போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம ரோஸுக்கு வினோதமா படுத்தனால அப்ப வந்து கொஞ்சம் பயப்படுறான். ஹீரோவும் பயப்படாத மாதிரி ஆறுதல் கொடுத்து அதுக்கப்புறம் கூட்டு போக இவன் அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பாக்குறான். ஒரு ஹியூமன் தான்ப்பா. ஆனா ஹியூமனுக்குள்ள எப்படி ஒரு டிராகன் வந்திருக்குன்னு புரியல. இல்ல டிராகனுக்குள்ள ஹியூமன் வந்திருக்குமா? இது ஒரு முட்டையில இருந்து கோழி வந்ததா, கோழில இருந்து முட்டை வந்ததா, அந்த கதை மாதிரி தான் இது. அந்த சயின்டிஸ்ட் வினோதமான வேலையெல்லாம் பாக்குறதுனால இவன் ஒரு பக்கம் ரோஸ் பயப்பட, ஹீரோவும் பயப்படாத அவரும் நான் காயப்படுதல சும்மா செக் பண்றாரு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவரும் க்ளோஸ்அப்ல வந்து பயமுறுத்த அவன் பயப்படுறான். சரி பயப்படாத கொஞ்சம் சரி அவன் பல்லு எப்படி இருக்குன்றத பாத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் சரிப்பாலாம். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் கொடுக்க அவன் வெளுத்து கட்டிட்டு இருக்கான். ஐஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, பரவாயில்லையே ரோஸ் சூப்பரா சிரிக்கிறாங்களே அப்படின்னு அவன் சிரிக்கவும் அடுத்த செகண்ட் அவன் போட்டோ பிடிச்சி அனலைஸ் பண்ணி பார்க்கறான். சாதாரண ஹியூமன் பல்லாட்டம் தான் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், என்னுடைய பேரை வச்சு கூப்பிடுற ரோஜி. சரி டொக்குரா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரியல் டிராகனை பாக்குறேன்னு சொன்னீங்களே, அப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க டிராகனுடைய ரிசர்ச் தான் பண்ணிருந்தோம். அதனால தான் இப்போ முறையா உண்மையான டிராகனை நான் பாக்குறேன்னு ஆச்சரியத்தில் சொன்னேன். எக்ஸாக்டா கிட்டத்தட்ட டிராகன் இருக்குன்னு ரிசர்ச் ஆரம்பிச்சு ஒருத்தருடைய தகவல் மூலியமா நாங்க இந்த இடத்துல 10 வருஷமா ரிசர்ச் நடத்திட்டு இருக்கோம். யார் அந்த ஆள் அது சொன்னது? அது சொசைட்டியோடைய கிளாசிஃபைடு பண்ணப்பட்ட டாப் சீக்ரெட். சில மக்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். அது மட்டும் இல்லாம அவர் டிராகனுடைய எக் இருக்கிற கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதோடைய கூடு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இது டிராகன் பிறக்கிற எக்கு கூடுவா அப்படின்னு எரிக்கவும் நம்ம பக்கம் ஷாக்காக ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு என்னடா இவரு லம்ப கதையை அதை சொல்லிட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதாவது சின்ன வயசுல ஹீரோவும் அந்த பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க டொக்குரோவும் சொல்றாரு. அதாவது மிகப்பெரிய எக் அது கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அதாவது யூரோப்புடைய மலைகளுக்கு இடையில மிகப்பெரிய கூட்டுல நடுவில் தான் அந்த முட்டை இருந்ததான். பட் அது மட்டும் இல்லாம அந்த முட்டையை பார்த்து அடுத்த நிமிஷமே அதுல இருந்து ஒரு அழகான பொண்ணு வெளியே வந்தலாம். அவளுக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 13-14 தான் இருக்கும். சேம் நம்ம ரோஸ் மாதிரியே தான் இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவ சாப்பிட்டு முடிக்க அதனாலதான் இவளை பத்தின ரிசர்ச் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன். நம்மளுடைய உலகத்துல இது மிகப்பெரிய பாதிப்பு பின்னாடி ஏற்படுத்தக்கூடாது. அதனாலதான் முன்கூட்டியே நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். இவளால டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியுமா? நினைச்சா ஆகலாம். ஆனா பட் இவளுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இப்போ வரதுனால முழுமையாக முடியுமான்றது டவுட் தான். என்ன பக்கம் அந்த டாக்டரும் ஏன்பா பின்னாடி கொஞ்சம் தொட்டு பாரு, எதனா உள்ள இருக்குதான்றது நான் தெரிஞ்சுக்கணும். வாழை இல்லைனா பின்னாடி ரக்க அப்படியா? சரி ரோஸ் நான் கொஞ்சம் ஒன்று பின்னாடி டச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் தொட இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோக்குமே ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் தொட போகும்போது அவனுடைய சின்ன வயசு மெமரியில அவன் ரோஸை பார்த்ததும் இப்பதான் யோசிச்சு பாக்குறான். உனக்கு எதுனா ஞாபகம் தான்? இல்ல ஒரே புகை மூட்டம் தான் எனக்கு தெரிஞ்சது, மிக பெருசா எதுவுமே கிடையாது. அப்பனா இவன் இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கான். எரிகோ கண்டிப்பா எனக்கு வந்து நோட்ஸ் இவளை பத்தி தெரிஞ்சிருக்கு. எங்க உங்களுக்கு கிடைச்ச நோட்ஸ் எல்லாமே அல்பானியா அதுதானே? ஏய் தம்பி உனக்கு எப்போ அதெல்லாம் தெரியும்? என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இடத்துல கூட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு டிராகனுடைய முட்டையை நான் கண்டுபிடிச்சேன். அதுவும் என்னுடைய பேரண்ட்ஸை விட்டு தனியா வந்துட்டு நான் தான் அதை தனியாக இருக்கும்போது கண்டுபிடிச்சேன். மலைகளுக்கு நடுவில் ஒரு கூட்டுல ரோஸ் ஒரு முட்டைக்கு உள்ள இருந்து வெளியே வந்ததை நான் கவனிச்சேன். இப்பதான் இவளை தொடர்ந்து எனக்கு எல்லா விதமான நினைவுகளும் திரும்ப வருது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ரூஜின்னு வந்து இவன் நம்ம ஹீரோவே சுத்தி வந்துட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே எனக்கு அந்த அளவுக்கு மெமரிஸ் எதுவும் கிடையாது. எரிக்கவும் கண்டிப்பா ஒரு முட்டையில இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரான்ற போது அது ஒரு மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இவன் டிராகன் மாதிரி தானே
தானே வெளியே வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே இன்னும் டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் இந்த டொக்கரோவும். ஏமா ரோஸ் உன்னை யாரா வெளியே தூக்கின்னு போயிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல நானே தான் போயிருக்கேன். அதுவும் நான் ஃபேங்கு கிட்ட பிடிபட்டிருக்கேன் தெரியுமா? என்னது ஃபேங்கு கிட்ட நீயேவா? ஓ அப்பனா ஒரு கடல் கும்பல் கிட்ட நீ மாட்டிட்டு இருக்கேன். எதுக்காக நீ இப்ப தவணை விட்டு வெளியே வந்த? காரணம் என்னன்னா எனக்கு ரோஜியை பார்க்கணும் அதுக்காக தான். இதனாலே தெரியுது அவளுக்கு ரோஜியை ரொம்பவும் பிடிச்சிருக்கேன் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பலத்தை பாதுகாப்போட செக்யூரிட்டி எல்லாம் நிறைய பேர் ஏன் மிலிட்டரியாவே இருக்கானுங்க. ஏன் அந்த பொண்ணு ரியல் ரேகனா இருக்குமோ அப்படின்னு அந்த சோல்ஜர் கிடைக்க எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. பட் ஆனா அவதான் இந்த இடத்துல இருக்க எல்லாருடைய வீக்னஸா இருப்பான். ஏன்னா எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கிறவன் எனக்கு கண்டிப்பா அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருப்பாங்க. ரோஜின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ரொம்பவும் ஹாப்பியா நம்ம ஹீரோ கூட இருக்கேன். இன்னொரு பக்கம் எரிக்கோ இந்த சயின்டிஸ்ட் கிட்ட வந்துட்டு என்னப்பா உன்னுடைய டேட்டா கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வெறும் சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்தனா எனக்கு கரெக்டா இருக்கும். சரி ஓகே எந்த ப்ராப்ளமும் எடுக்கும்போது வரலன்னா சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கையில இருக்க. இன்னொரு பக்கம் ரோஜி இன்னைக்கு வரல அப்படின்னு மீஹோவும் மிசாக்கி கிட்ட போயிட்டு சொல்ல அவ இன்னொரு பக்கம் வைக்கப்பட என்ன பியூட்டி அவன் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க போல. ஆமா நீங்க ரெண்டு பேரும் அபார்ட்மெண்ட்ல ஒன்னாவா இருப்பீங்க. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய நண்பர்கள் வந்து மிசாக்கி கிட்ட ஓவரா கேக்கு. சம்மர் வேற முடிஞ்சிச்சு. ரோஜி வேற உன் கூட இருப்பான். ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன ஓடுது சொல்லிட்டு அவ தப்பா பேச மீஹோ இதை பார்த்துட்டு கவர்மெண்ட் பேல எப்பறம் என் ஃப்ரெண்டை பத்தி நீ அப்படி பேசலாம் சொல்லிட்டு தூக்கி விசிறி அடிக்கிறான். ரோஜி இல்லாதனால என்ன பேசலாம் பாரு. அவன் இன்னைக்கு ஆப்ஷன் நினைக்கிறேன். நீ வேணா அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாமே. இல்ல அவனுடைய ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது. பக்கத்து வீட்டுல இருந்து என்ன தெரியாம இருக்க. நான் வேணா கால் பண்ணுவேன். எனக்கு உங்களோட நம்பர் தாப்பா இருக்கு. நீ எப்படி பயந்த சுபாவத்தோட நான் ஃபோன் நம்பர்லாம் வாங்காம வச்சிருந்தா இந்த மாதிரி அவசரத்துக்கு எப்போ நீ கால் பண்ணுவேன். அதனாலதான் நான் எப்பயும் வாங்கி வச்சேன். அதுக்கப்புறம் அவ கால் பண்ண ஹீரோ பார்த்தா போனை எடுத்துட்டு போல இங்கே வீட்லயே வச்சதுனால பிஸியா இருக்கு பாக்க. அவன் வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன பக்கம் மிசாக்கி அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதனாலதான் அவன் வீட்டுல இல்லையோ. அதுக்கப்புறம் இந்த சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் ரிசர்ச் எல்லாம் பக்காவா போயிட்டு இருக்கேன். எரிக்கோக்கு கால் வருது. ஹலோ ரொம்ப நாள் வச்சு கால் பண்ணுங்க. ஓ ரோஜி கிட்ட ஃபோன் கொடுக்கட்டுமா? சரி ஓகே ரோஜி இந்தா உங்க அம்மா கால் பண்ணிருக்காங்க பாரு. என்னது என்னோட அம்மாவா? ஏன் என்ன கேட்டா? அதுக்கப்புறம் அவன் பேச இன்னும் உன் பக்கத்துல உண்மையில ஒரு டிராகன் கிளை இருக்கானா? பதட்டப்படாதீங்க. நான் இப்பயே கிளம்பி ஜப்பானுக்கு திரும்ப வருவேன். என்னதான் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் கண்டிப்பா வருவேன். அவங்க இன்னமும் மாறல பாத்தியா அப்படின்னு எரிக்காம சொல்ல. இதுதான் தேவலாம் போன கொடுத்துட்டு என்ன வேடிக்கை பார்த்து திட்டு வாங்க வச்சேன். இதனாலதான் உங்ககிட்ட நான் வருஷம் கணக்குல பேசதே கிடையாது. அப்ப நீ லோன்லியா தான் இருக்கியா ருஜி அப்படின்னு ரோஸும் கேட்க. நான் ஒன்னும் லோன்லி எல்லாம் கிடையாது. எனக்கு மத்தவங்க கூட பழகிறது அவ்வளோ பிடிக்காது. தனிமையில இருக்குதான் நல்லா இருக்கு. அப்ப நீ தனிமையில தானே இருக்கேன். நான் அப்படி கிடையாது. நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட வாழ்றதுக்கு தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ்வளவுதான். என்ன ருஜி இப்படி பேசலாம்னு பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ கோவத்துல அவளை தள்ளி விட்டுறான். சும்மா என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காத. எல்லா மக்களும் அப்படிதான். இதை பண்ணாத அதை பண்ணாத எப்பா பார்த்தாலும் எதனா ஒரு குறை சொல்லிட்டே இருப்பீங்க. என்ன தனியா விடு அப்படின்னு அவன் கத்து. இன்னொரு பக்கம் இது கேட்டு அவ அழ ஆரம்பிச்சிடான். சரி எரிக்கோ டொஹுரும் நான் வீட்டு கிளம்பலாமா அப்படின்னு அவன் கேட்க. இன்னொரு பக்கம் பார்த்தான் கார்ல இதுக்கு முன்னாடி வந்து அந்த பையலும் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. நிறைய வாட்ச்மேன்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு எப்படி கார் வரலாம்னு சொல்லிட்டு கார் கிட்ட போயிட்டு ஹலோ சார் இந்த இடத்துல வந்து தடை செய்யப்பட்ட இடம். அதனால நீங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறீங்களா? அப்ப அந்த பாஸோடைய செக்ரட்டரி ஒருத்தையும் சார் உங்களுக்கு என்னுடைய உதவி தேவையா? வேணாம் காய் நானே இதை பார்த்து சொல்லிட்டு கையை காமிப்பான். பார்த்தா அவங்ககிட்டயும் டிராகன் சொல்லி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் ரோஜி கிட்ட போயிட்டு எரிக்கவும் எங்க பாரு ரோஜி என்ன இருந்தாலும் அவகிட்ட நீ கோபமா நடந்துருக்க கூடாது. ரோஸ் ரொம்ப நல்ல பொண்ணு தான். அதனால ஒழுங்கா அவகிட்ட நடந்துக்கும். பொண்ணுடைய மனசு ரொம்ப வலிக்காத மாதிரி இப்பவுமே நடந்துக்கணும்டா. போ மன்னிப்புகளே அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்ண. ஹீரோ அதுக்கப்புறம் போயிட்டு என்ன மன்னிச்சிடு ரோஸ் அப்படின்னு பேசலான்னு போவான். அந்த சமயத்துல ரோஸுக்கு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அவ பயப்பட ஆரம்பிக்கிற. ரோஸ் என்னாச்சு உனக்கு? இன்னொரு பக்கம் அந்த பாசம் அந்த இடத்துல இருக்க வாட்ச்மேன் அடிச்சு போட்டுட்டு மிகப்பெரிய ஷீல்டாட வச்சிருப்பானு கேட்டா அதையே உடச்சிட்டு உள்ள வரான். கூட இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. உள்ள பார்த்தா எமர்ஜென்சி ஆட்டம் ஏற்பட வெளியால ஒருத்தன் உள்ள பூந்துட்டான். இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். என்ன அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு தெரியாத ஒரு மேல் வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒருத்தன் தான் இருக்கான். எல்லாரும் போயிட்டு சுத்தி வளைங்க அவன் அப்படின்னு இந்த சோல்ஜர் இன்னொரு பக்கம் இந்த இடத்துல பார்த்து சொல்ல அவன் கேமரா ஒன்னொரு பக்கம் அடிச்சு இருக்கேன். சீக்கிரம் வாங்க இந்த இடத்த விட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையனும் தன்னுடைய டிராகன் பவரை பயன்படுத்தி இருக்கிற எல்லாரையும் ஈஸியா அடிச்சிட்டு வரான். அவன் தன்னுடைய டிராகன் ரக்கையை பயன்படுத்துறான். சோல்ஜர்ஸ் என்னதான் தடுக்க நினைச்சாலும் சோல்ஜர்ஸையை போட்டு அடிக்க யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மறைய என்ன இது எல்லாம் முடிஞ்சிச்சான். எதுவுமே சவுண்ட் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாஸும் கரெக்டா உள்ள பூந்து வந்துடுறான். ரோஸ் பார்த்தா பயந்து நம்ம ஹீரோ கிட்ட பார்க்க இங்கதான் இருக்கு என்னோட ஃபியான்ஸே தொலா போடான்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் தூக்கி விசிறடிக்க. எதுக்காக பயப்படுற பிரின்சஸ்? நான் உன்னை காப்பாத்தவா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். யாரா நீ அப்படின்னு எரிக்கவும் கேட்க. நான் வந்து ஓனிக். இங்க இருக்கிற ரெட் டிராகன் தான் என்னோட ஃபியான்ஸே. நான் வந்து பிளாக் டிராகன். அது எங்களுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கான நெக்லஸ் அவன் கழுத்துல இருக்குது. இல்ல எனக்கு தெரியாது ஓனிக் சார். இங்க என்னதான் நடக்குது? அஃபிஷியலா அது அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்காக நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க பட்சத்துல இவங்க பயந்து இந்த மாதிரி ஓடி வந்துட்டாங்க. அவங்க மேட் கட்டுக்காக இப்ப நான் வந்திருக்கேன். ரோசா எதுக்காக நீ ஃபியான்ஸிவா எடுத்துக்க? அவ பேர் ரோசா. நல்ல பேர் தான் வச்சிருக்கேன் தம்பி. வழியை விட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையிலே சொல்லுவான். ஹீரோ பயப்படுவான். ஒரே ஒரு நெத்தில அடி அடிப்பான். அப்படி தொலா போய்வான். ரோஜி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மத்து நம்ம ரோஸும் போக எரிக்கவும் ஒரு பக்கம் சமாளிக்க முடியாம இருக்கு. கவலைப்படாத அந்த பையனை நான் மொத்தமா காலி பண்ண மாட்டேன். நான் வந்து கசராக்கி ரோஜி சரி தம்பி என்னுடைய பிரின்சஸ் நான் கூட்டின்னு போட்டா ஏன் பூச்சி மாதிரி வந்து குறுக்கால நின்று இருக்கேன். நான் ஒன்னும் பூச்சி கிடையாது. தேவையில்லாம பேசாத. இங்க பாருங்க பிரின்சஸ் அந்த பையன் உயிரோட இந்த இடத்துல இருக்கணும்னா என் கூட வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கையை வச்சிருக்கேன். அவ ஒரு பக்கம் கத்துறா. ஹீரோவும் அவளை விட்டு போங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் போட்டு அடிக்க திரும்புவோம். யோஜி இந்த பக்கம் எடுக்க கண்டுபிடிச்சிரா. அப்போ நீ இதான் அந்த ஃபேங்கோடைய ஆளுங்க தான் நீங்களா? அப்படியா பரவாயில்லையே. 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்க வேண்டிய எப்பதான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் பயன்படுத்துற ஒரே ஒரு சக்தியில இவன் மயங்க இடத்துல விழா. ஹீரோவும் திரும்பியும் போயிட்டு அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பான். பட் ஆனா நம்ம ரோஸ் உள்ள போந்து தடுத்துருவான். பிளாக் டிராகனுடைய கையை பிடிச்சி அவளும் சரிவா இந்த இடத்த விட்டு போயிடுவான். அவங்க எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி போக ரொம்ப நல்லா பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் பிரின்சஸ் என்ன போலான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அது கிளம்ப ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. தோத்தங்கோழி அந்த இடத்துல மாறிட்டான். அவ இன்னொரு பக்கம் அவ கூட அழுதுக்குனே போக அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருங்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிக்கணும். பிடிச்சிருந்தாலே அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வாழ்க்கை போல இந்த ஏதோ ஒரு பிரமாதமா இருக்கும். முடிஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண பொறுமையா பார்ப்பீங்க நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு
ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. அடுத்தது வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எனக்கு போதும். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.